அனைவரும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்புப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 5000 வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து ஆணையிட கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்கன்னு தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு அமௌண்ட்டு தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னென்ட்டு உங்களுக்கு முழுமையாக சேரும். அண்ட் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு ரேஷன் கடையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. அதில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ரொக்கமாக கொடுக்கப்பட்டது. அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகமான வச்சு ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது. பொங்கல் தொகுப்பு அது கூட ரொக்கமாக வழங்காமல் இருந்து பல விமர்சனங்களை எழுப்பியதாக தற்போது வெளியிட்டு பார்க்குறோம் நம்ம. அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வழங்க மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தி உள்ளதாக இந்த செய்திக்குள்ள கூறப்படுறாங்க. ஆனால் மகளிர் உரிமை தொகை மாதம் வழங்குவதால் நிதி நெருக்கடி சிக்கல் ஏற்படுகிறது. எனவே என்ன சொல்ல வராங்கன்னா, இதன் காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கமாக வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. வெளியாக உள்ளது எனவும் இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. குறிப்பாக பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரையுடன் முழு கரும்பும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட CITU கட்டுமான தொழிலாளர் சங்கம் அப்படி சொல்லக்கூடிய சார்பில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகை தொகுப்புடன் ரூபாய் 5000 வழங்கிட வலியுறுத்தி குறிப்பாக தொழிலாளர்கள் நல வாரிய அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க மாவட்ட செயற்குழு உறுப்பினராகிய மாரியப்பன் தலைமை வகித்தார். இதில் கட்டுமான தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் அப்படின்னு தான் இந்த செய்தி பார்க்க போகிறோம். இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.